திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஊராட்சி ஒன்றிய தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வலியுறுத்தி 13 உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு. ஒரு வாரத்தில் பதில் அளிப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவல். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஊராட்சி ஒன்றியத்தில் மொத்தம் 16 உறுப்பினர்கள் உள்ளனர். இந்த நிலையில் ஊராட்சி ஒன்றியத்தில் அடிப்படை வசதிகளுக்கான பணிகளும் வளர்ச்சி பணிகளும் சரிவர நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டு பல மாதங்களாக சொல்லப்பட்டு வருகின்றது. ஊராட்சி ஒன்றியத்தின் தலைவராக உள்ள சௌமியா எட்வின் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவராக இருக்கிறார். இந்த நிலையில் திமுகவை சேர்ந்த துணைத் தலைவர் இசக்கி பாண்டியன் தலைமையில் 13 உறுப்பினர்கள் இன்று திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் இரா சுகுமாரை நேரில் சந்தித்து ஒன்றிய குழு தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான கடிதத்தை அளித்தனர். தலைவர் பணிகளை சரிவர செய்யாத காரணத்தினாலும் கூட்டத்தில் கலந்து கொள்வது இல்லை என்பதாலும் மக்கள் நல பணிகளை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தங்களுடைய கடிதத்தில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இது குறித்து ஒரு வார காலத்துக்குள் பதில் அளிப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. நாங்குநேரி ஊராட்சி ஒன்றிய யூனியன்லேருந்து எல்லோரும் வந்திருக்கோம். நாங்கள் மொத்தம் 13 கவுன்சிலர் இருக்கோம். நாங்கள் சேர்மன் சௌமியா ஆரோக்கியட் மேலே மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரதுக்காக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுக்க வந்திருக்கோம். ஏற்கனவே முதல்ல வந்து 60 நாளாகியும் நம்ம கூட்டத்தை நடத்தவே இல்லை. யூனியனில் 90 நாளும் கூட்டம் நடத்தவே இல்லை. அவங்க வந்து இங்கே சென்னையில் தான் இருக்காங்க எப்பவும். நாங்கள் ஒரு மனு கொடுக்கணுனாலும் சென்னையில் போய் தான் மனு கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ டெண்டரில் வந்து ஏகப்பட்ட முறைகேடு நடந்துகிட்ருக்கு. அதனால் நாங்குநேரி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் மேலே சௌமியா ஆரோக்கியம் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர நாங்கள் எல்லாம் அனைத்து 13 கவுன்சிலர் மொத்தம் வந்திருக்கோம். என்ன சொல்லுவாங்க? வாரம் சொல்லுதாங்க. மனு கொடுக்க ஒரு வரவே இல்லை. மக்கள் பணி ஒன்றுமே செய்ய முடியல. மக்கள் ஒரே ஆவலாக சொல்லிட்டு இருக்காங்க. பிரச்சனை அவங்க இங்கே கிடையாதுல்ல, சென்னையில் இருக்காங்க. கிடையாதுல்ல. அவங்க ஒரு யூனியன் சேர்மனை வந்து அந்த கலெக்டர் ஒரு வாரத்தில் முடிவு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒருத்தர் மனு கொடுத்தோம். இன்றைக்கி நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்குன்னு இருக்காங்க. 16 வார்டு மொத்தம் 13 பேர் வந்திருக்கோம். மொத்தம் 16 வார்டு எங்களுக்கு 13 கவுன்சிலர் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுக்க 13 கவுன்சிலர் எங்களுக்கு ஆதரவு இருக்குது. இல்லை எல்லாமே முறைகேடு நடக்கு. மக்களுடைய பணி எந்த பணியுமே சரியான முறையில் செய்யலை. நாம் எங்களை கவுன்சிலர் யாரையும் மதிப்பு முறையாக செய்ய முடியல. இப்போ 90 மாதமாக கூட்டம் நடக்கல. 90 நாள் மனு கொடுக்கும். அடுத்த உண்ணாவிரதம் தான் இருப்போம். பிற மாதிரி எதனா பண்ணிகிட்டு இருப்போம். டெண்டரில் அவரே வச்சு எல்லாத்தையும் பங்கு வச்சு பிரித்து கொடுக்காரு. வேண்டிய ஆளுக்கு பிரித்து கொடுக்காப்புல. இந்த 13 கவுன்சிலரில் திமுக சார்பில் எத்தனை பேர் இருக்கீங்க? கட்சி வாரியாக கொஞ்சம் திமுக சார்பாக 7 பேரும், 5 பேர் ஏடிஎம்கே சார்பாகவும், சுயேட்சை சார்பாக ஒன்றும், அமக சார்பாக ஒன்றும். ஸோ எல்லாரும் சேர்ந்து தான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரோம். ஆமாம். ஒரு வாரத்தில் முடிவு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே முதல் மனு கொடுத்துக்கிறோம். 2வது மனு இது கொடுக்கறதுனால ஒரு வாரத்தில். என் பேர் இசக்கி பாண்டி. நான் துணை சேர்மனாக இருக்கேன். அதாவது அவங்க வந்து சேர்மன் வந்து லேடி தான். ஆனால் அவங்க வந்து செயல்பாடு நான் வந்து 16வது வார்டு கவுன்சிலர். என் பேர் வந்து பிரேமா எபனேசர். நான் வந்து இட்டமொழியையும் அலகாபாபுரத்துக்கு வந்து கவுன்சிலராக இருக்கேன். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு லேடி கவுன்சிலர் தான், லேடி சேர்மன் தான். ஆனால் அவங்க மாப்பிள்ளையும் ஒரு கவுன்சிலராக இருக்கிறதுனால ஃபுல்லாக அவங்க தான் செயல்படுறாங்க. இப்போ நாங்கள் ஒரு ஃபோன் பண்ணால் கூட இப்போ அவசரத்துக்கு எடுக்கவே முடிக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு எல்லாமே செய்வோம் அப்படி சொன்னதுனால தான் நம்மளும் சேர்மனை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து என்ன ஒரு வேலைகள் கொடுத்தாலும் அந்த வேலைகளை வந்து அவங்க எடுக்கவே முடிக்காங்க. நாங்கள் எங்கள் கவுன்சில் எல்லாருமே எங்கள் மக்கள் வந்து எங்ககிட்ட தான் குறைகளை சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் செய்யுங்க அப்படி சொன்னால் கூட அவங்க செய்ய மாட்டேங்காங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மக்களுடைய தேவைகளை கூட எங்களால் இந்த 4 வருஷமாக இருந்து இன்னும் நிவர்த்தி செய்ய முடியல. ஒவ்வொரு மக்களுக்கும் பதில் பேச முடியல. அது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது.
அதனால் நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்க வந்திருக்கோம். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வாங்க. இந்த ஒரு வருஷத்துலையாவது எங்களால் முடிஞ்ச வேலைகள் எங்கள் மக்களுக்கு எனக்கு மொத்தம் 8 ஊர் வருது, 2 பஞ்சாயத்து 8 ஊர்கள் வருது. ஒரு 4 ஊருக்காவது ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்ய முடியாதா அப்படி சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ கலெக்டரை பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம்.